வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். பூரியோ சப்பாத்தியோ ஆப்பமோ எதுவாக இருந்தாலும் இந்த குருமாவோட சுவைக்கு இனி 2 சேர்த்து சாப்பிட தோணும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 பல் பூண்டையும் நறுக்கி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 1 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரிக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா, 1 கப் அளவு துருவின தேங்காயை நல்லா அழுத்தின மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் சூட்லேயே இதை 1 நிமிஷம் வதக்கிடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் நீள வாக்கில் நறுக்கினது, 1 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன், இதை வாணலியில் போட்டுறேன். ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்தால் மட்டும் போதும். நம்மளோட குருமா கொதித்து வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வெள்ளை குருமாவை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.